2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவனோடு இருக்கிறது மாம்சபயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இந்த வசனத்துடைய பின்னணியம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நாள் அசிரிய ராஜா சனகரிப்பும் அவருடைய ராணுவ படை வீரர்களும் யூதா தேசத்துக்கு விரோதமாய் தங்களுடைய படையை திரட்டி கொண்டு வந்தாங்க. இந்த அசிரிய ராணுவம் என்பது அவ்வளவு சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது, லேசப்பட்ட ஆட்கள்லாம் கிடையாது. இவங்க யுத்தத்தில் வல்லவர்கள், இவங்க அதிக யுத்தங்கள் செஞ்ச அனுபவம் உள்ளவங்க, ரொம்ப வலிமையானவங்க. ஏற்கனவே இவங்க பல யுத்தங்களை செஞ்சு பல பகுதிகளை கைப்பற்றினவங்க. இன்ஃபேக்ட் அன்னைக்கு உலகத்துல எந்தெந்த நாட்டுல யார் யார் ரொம்ப ஸ்ட்ராங்கான மிலிட்டரி ஃபோர்ஸ் வச்சிருக்காங்கன்னு எடுத்து பார்த்தோம்னா அதுல இந்த அசிரியர்களும் ஒருவரா இருந்தாங்க. இப்போ மறுபக்கம் யூதா தேசத்தை பார்த்தோம்னா அங்க அன்னைக்கு அவங்க அரசாண்டு கொண்டு இருந்தது எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாக்கு பெரிய அளவுல யுத்தம் பண்ண அனுபவம் எல்லாம் கிடையாது. இவருக்கு இருக்கிற ஒரே அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய அனுபவம் இவருக்கு இருக்கு. ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கிற அனுபவம் இவருக்கு இருக்கு. முழுமையாய் கம்ப்ளீட்டா காட டிபெண்ட் பண்ணி, தேவனை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய அந்த அனுபவம் இவர்கிட்ட இருக்கு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, யுத்தம்லாம் இவருக்கு பண்ண தெரியாது. ஆனா தன் ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனை இவருக்கு தெரியும். இப்போ இந்த அசிரிய ராணுவ படை உங்களுக்கு விரோதமா வந்து நிக்கும் போது தன்னுடைய ஜனங்கள் கிட்ட எசேக்கியா ராஜா சொன்ன வார்த்தை தான் நம்ம வாசிச்ச இந்த 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்ம வாசிச்ச வசனத்தை தான் எசேக்கியா அங்க சொல்றாரு. இந்த வசனத்துல நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, அவர்களோடு இருக்கிறது மாம்சபுயம். இந்த மாம்சபுயம்னா அது எதை குறிக்குதுன்னா, இட்ஸ் லைக் ஹியூமன் ஸ்ட்ரென்த். இது வந்து மனுஷனுடைய பலத்தை குறிக்குது. இது ரொம்ப டெம்பரவரியானது. இது என்னைக்குமே அழிந்து போகக்கூடிய ஒண்ணு. அட் த சேம் டைம் எசேக்கியா சொல்றாரு, நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு வார்த்தை யுத்தங்களை. வெறும் யுத்தம்னு ஒரு வார்த்தை சிங்குலர்ல சொல்லல, யுத்தங்கள்னு ப்ளூரல்ல சொல்றாரு. which means நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ண போற இந்த ஒரு யுத்தம் கிடையாது. இது வரைக்கும் நம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் செஞ்சு ஒவ்வொரு யுத்தத்திலையும் நம்மளை நடத்தி ஜெயம் கொடுத்த நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை எசேக்கியா இங்க வலியுறுத்துறாரு. மனுஷிகமா பார்த்தா யூதா ஜனங்களால அசிரியர்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க பயங்கர பலசாலிகள். ஆனா எசேக்கியா தன்னுடைய எதிரியோட பலத்தை பார்த்து பயப்படவும் இல்ல. அட் த சேம் டைம் நான் ரொம்ப வீக்கா இருக்கிறன்றத பார்த்தும் பயப்படல. இன்ஃபேக்ட் அவர் தன்னோடு இருக்கிற தேவனமில் சார்ந்து அவருடைய பலத்தை, அவருடைய பராக்கிரமத்தை பார்த்து தைரியத்தோடு இருக்கிறத நம்ம இங்க கவனிக்க முடியுது. இங்க வித்தியாசமே, அவங்க அசிரியர்கள் வந்து ரொம்ப பலசாலிகள், அனுபவம் வாய்ந்தவர்கள், இவங்க வந்து பலவீனமானவங்க, எண்ணிக்கையில கம்மி. இது பெரிய வித்தியாசமே கிடையாது. மேஜரான வித்தியாசமே பார்த்தோம்னா, அசிரியர்களோட தேவன் இல்ல, யூதா ஜனங்களோட தேவன் இருக்கிறார். இதுதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான வித்தியாசமே. இந்த யூதா ஜனங்கள் தேவனை நம்பி தேவனை சார்ந்து இருந்தது போலவே தேவன் இவர்களுக்காக யுத்தம் செஞ்சார். எப்படின்னா, ஒரே இரவுல ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி 1,85,000 யுத்த வீரர்களை ஆண்டவர் சங்கரித்து போட்டார்னு வேதத்துல பாக்குறோம். இன்னைக்கு இந்த பகுதியில இருந்து நாம நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன பார்க்கலாம்னா, என்ன கத்துக்கலாம்னா, நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ளுது. அந்த பிரச்சனை நம்மளை மேற்கொள்றதுக்கு முக்கியமான காரணம் அந்த பிரச்சனை ரொம்ப பெருசு, நாம ரொம்ப பலவீனர்களோ அப்படி கிடையாது. அநேக நேரத்துல நாம் நம்முடைய மாம்சபுயத்தை நம்பி நிக்கிறோம். நாம் தேவனிடத்துல ஜெபிப்பதோ தேவனை சார்ந்து நிக்கிறதோ இல்லாம நம்முடைய பலத்துல நாம் அதை ஃபேஸ் பண்ண நினைக்கிறோம். எனவே அந்த பிரச்சனைகள் சம்டைம்ஸ் நம்மளை மேற்கொள்ளுது. சோ எந்த சூழ்நிலையிலும் நாம நம்முடைய பலத்தையோ நம்முடைய அனுபவத்தையோ மற்ற மனிதர்களுடைய மாம்ச புயத்தையோ நாம் நம்பி இருக்க கூடாது. நம்மளுடைய நம்பிக்கை என்னைக்குமே ஜீவனுள்ள தேவன் மேல் மட்டுமே நம்பிக்கை இருக்கணும். அதுக்காக நாம எதுவுமே செய்ய தேவையில்ல, ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரை சார்ந்து நிக்கலான்றத நான் இங்க சொல்லல, வேதமும் அதை வலியுறுத்தல. ஏன்னா எசேக்கியா இங்க என்ன பண்ணாருன்றத இதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசிச்சு பார்த்தோம்னா, அவர் இடிந்து போன மதிலை கட்டினான் என்று போட்டிருக்கு. தங்களுடைய எதிரிகள் வரும்போது அவர் இன்னும் அவங்க செக்யூரிட்டிக்காக இடிந்து போன மதிலை எடுத்து கட்டினார்னு பாக்குறோம். அட் த சேம் டைம் அங்க இருக்கிற தண்ணீர் எல்லாம் அவர் தூர்த்து போட்டான் என்று பாக்குறோம். தங்களுடைய எதிரிகள் வந்து நம்ம தேசத்துல எவ்வளவு தண்ணி இருக்குன்றதெல்லாம் அவங்க பார்த்து தெரிஞ்சிக்க கூடாது என்று சொல்லி எல்லா ஓடையையும் தூர்த்து போட்டான் என்று வேதத்துல போட்டிருக்கு. சோ எசேக்கியா அவரால் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே செஞ்சாரு. ஆனா என் ரிசல்ட் அதை தேவனை சார்ந்து நிக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்மளால செய்ய முடிஞ்ச காரியங்கள், பிரயாசங்கள் எல்லாம் நாம எடுக்கணும். ஆனா ஜெயமோ அந்த இடத்துல உள்ள அங்க இருக்கிற பிரச்சனையை எடுத்து போடுவது அது தேவன் கிட்ட இருக்கு. அது அவர் நமக்காக செய்வார். ஒரு மலை போல பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்து நிக்கும் போது ஆண்டவர் கிட்ட போயிட்டு, ஆண்டவரே இவ்வளவு பெரிய பிரச்சனை எனக்கு வந்திருக்குன்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றதை விட, அந்த பிரச்சனை கிட்ட உன்னை விட என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்று சொல்லி விசுவாசத்தில் கடந்து வர, விசுவாசத்தில் நம் பிரச்சனைகளை மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே நம் விசுவாசத்தை பலப்படுத்தி நம்மை நடத்துவாராக. ஆமென்.